ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே ரொம்ப பிரபலமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பார்சி இன மக்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மத்த மதத்தினர்கள்லாம் இறந்த உடல்களை புதைக்கவோ எரிக்கவோ செய்வாங்க. ஆனா பார்சி இன மக்கள் பிணம் தின்னும் கழுகுகளுக்கு அதை இரையாக்கிடுவாங்க. பார்சினா யாரு அப்படின்னா, பர்ஷியா என அழைக்கப்படுற ஈரான்ல இருந்து வந்தவர்கள் தான் பார்சிகள். ஈரான்ல ஒரு சில மதத்தினரோட எழுச்சியினால வீழ்த்தப்பட்டவர்கள் தான் பார்சிகள்னு சொல்றாங்க. 17ஆம் நூற்றாண்டின் பிற மதத்தினரோட தூண்டுதலால அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு மேற்கு இந்தியாவில் குடியேறியவங்க தான் பார்சிகள். குறிப்பா மும்பை பகுதியில தங்களோட இருப்பிடத்தை பார்சிகள் அமைச்சுக்கிட்டாங்க. மும்பை மாநகர பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சவங்க தான் பார்சிகள்னு சொல்லலாம். உலகத்திலேயே மிகவும் பழமையான ஒரு மதம் தான் இந்த பார்சி இனத்தவர்கள். இவங்களோட இறுதி சடங்குகளுக்காக டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை தான் யூஸ் பண்ணாங்க. அந்த பகுதி ஒரு வட்டமான வடிவில் இருக்கும். மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பிணம் தின்னும் கழுகுகள் உண்பதற்கு வசதியா தான் அந்த கட்டிடத்தை கட்டப்பட்டிருக்காங்க. இந்த சடங்கு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. இதோட முக்கிய காரணம் என்னன்னா, பூமி, நீர், நெருப்பு இவைகள் கூட உயிரற்ற உடல்கள் தொடர்பு கொள்ள கூடாதுன்னு ஐதீகம் இருக்கு பார்சி மக்கள் கிட்ட. பூமி புனிதமா கருதப்படுற ஒரு விஷயம். அவங்க இறந்த உடல்களை நசுர்னு சொல்லுவாங்க, அதாவது அசுத்தம் அப்படின்னு பேரு. பிணம் தின்னும் கழுகுகளை சூரியனோட அடையாளமா பாக்குறாங்க பார்சி மக்கள். உடல்கள் இறந்த பிறகும் சேவை செய்யறது தான் இந்த மதத்தோட முக்கிய அம்சமா இருக்கு. இந்த சடங்குக்கு பெரிய அளவுல பணமோ பொருளோ தேவைப்படாது. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களா இருந்தாலும் சரி, சமம் அப்படிங்கிற ஒரு முறையில தான் பிணம் தின்னும் கழுகுகளுக்கு அவங்க வீசப்படுறாங்க. இவங்களுக்கு கல்லறையெல்லாம் கிடையாது. 56 ஏக்கர் காடுகளுக்கு நடுவுல தான் இந்த சைலன்ஸ் ஆஃப் டவர் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மும்பைல மட்டும் இந்த சைலன்ஸ் ஆஃப் டவர் 5 இடத்துல இருக்கு. பெங்களூர்லயும் இருக்கு. ஒரு காலத்துல இந்தியாவுல 4 கோடி கழுகுகள் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அந்த கழுகுகள் இப்போ அழிவோட விளிம்புல இருக்கிறதால இந்த முறை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனாலையும், மின்மயான முறைகள் நடைமுறையில இருக்கிறதுனாலையும் பார்சி மக்கள் தங்களோட பாரம்பரிய முறையே மாத்தி வருவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்த ரத்தன் டாட்டாவுமே பார்சி இனத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அவருக்கு பார்சி இனப்படி சடங்குகள் செய்யல. ரத்தன் டாட்டாவோட உடலை அரசு மரியாதையோட ஒர்லி மின் மயானத்துல நல்லடக்கம் செஞ்சுட்டாங்க. இதுதான் இந்த பார்சி மக்களோட சடங்கு முறைகள். அவங்க இறந்த உடல்களை கொண்டு போயிட்டு கழுகுகளுக்கு இரையாக்குறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இதுதான். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.